செக்ஷன் 12 and 21 ஆஃப் அப்கரி ஆக்ட் கல் இறக்குவதற்கு அனுமதி கேரளா அரசு கொடுத்துருக்கு. சரியா? அடுத்து என்ன தெரியுமா பண்ணிருக்காங்க கேரளா? இந்த கேரளா டோடி TODDY டோடினா கல் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் போர்டு ஆக்ட் அப்படின்னு ஒரு செக்ஷன் 2021 கொண்டு வந்து சின்ன சின்ன கல்லுக்கடையில நீங்க என்ன பண்ணிக்கீங்க, குடிசை தொழில் மாதிரி கிராமங்கள் இருக்கு, நகரங்கள் இருக்கு, டாஸ்மாக் கடை கிராமத்துல இருக்கு, கிராமப்புற பொருளாதார வளர்ச்சிக்கு பயன்படுத்திக்கங்க. அதாங்க கேரளா டோடி இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் போர்டு ஆக்ட். பக்கத்துல இருக்கிற மாநிலம் கடைகள் வச்சு நீ என்ன பண்ணிக்க, சேல் பண்ணிக்க, அதை ரெகுலேட் பண்ணி போடுறான். அடுத்து ஆந்திரால அவன் சொல்றான் பாருங்க, செக்ஷன் 13 and 14 ஆஃப் ஆந்திர பிரதேஷ் ஆக்ட் 1968 கல்லடி என்ன பண்ணிக்க, ரெகுலேஷன் பண்ணி வித்துக்க. சமீபத்துல சந்திரபாபு நாயுடு அண்ணன் சீமான பார்த்துதான் அந்த ஆள் போயிருப்பார் நினைக்கிறேன், சத்தியமா சொல்றேன். அந்த ஆளு காலம் கொண்டு பனைமர ஏரோட பார்த்து பணங்கள்ல இறங்கி எடுத்து அவர் குடிக்கிறார். வைரல், அந்த பெரும் வைரல். ஒரு மாநிலத்தின் முதல்வர், அங்கேயும் அந்நிய மதுபானங்கள் விற்கப்படுகிறது. அப்ப அவரும் அங்க என்ன பண்றாரு, கல்லுக்கு கடையிலே ஒரு செக்ஷனை போட்டு அங்கே விற்கிறாங்க. அடுத்து பாருங்க முக்கியமான விஷயம், அடுத்து நம்ம பக்கத்து மாநிலம் புதுச்சேரி காரைக்கால் செக்ஷன் 12 and 14 ஆஃப் புதுச்சேரி எக்ஸஸ் ஆக்ட் 1970. அவன் என்ன சொல்லியிருக்கான், அந்நிய மதுபானங்களை வித்துக்க. பாண்டிச்சேரி சரக்கா, போர்ச்சுகீசியர் சரக்கா, இந்திய சரக்கா, தமிழ்நாடு சரக்கா, பட்ட சாராயமா, எல்லாம் வித்துக்க. யாரு ரெகுலேஷன் பண்ணி அவன் விற்கிறான். இப்ப நீ போட்டிகளுக்கு பாண்டிச்சேரி காரைக்காலுக்கு சாராயமும் குடிக்கலாம், கல்லும் குடிக்கலாம், ரெகுலேஷன் பண்ணி விற்கிறான் பக்கத்துல. அடுத்து கோவால 7 சப் கிளாஸ் 19 கோவா எக்ஸஸ் ஆக்ட் 1964 கோவால கல்லுக்கு விற்பனை. ஒரு சுற்றுலா தலங்கள் ஏன்னா வந்து ஒரு மாநில அரசு இவ்வளவு வந்து ரெகுலேஷன் பண்ணி கல்லை வந்து விற்பனை சொல்லி 4 மாநிலங்கள் இருக்கும் பொழுது தமிழ்நாடு ஏன்டா வந்து இங்க தடை பண்ணியிருக்கானுங்கிறத எடுத்தாச்சு. எடுத்து எத்தனை பனைமரங்களை வெட்டக்கூடாது, பனைமரத்தை வெட்டணும்னா கலெக்டர் அனுமதி வாங்கணும் அப்படின்னு ஒரு வழக்கு போட்டு வச்சு அது மூலம் ஒரு ப்ராசஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ பனைமரம் வெட்டக்கூடாது, ஏன்னா இவங்க பாட்டு பனைமரத்தை வெட்டி 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 செங்கல் சூளைக்கு அனுப்ப போறோம், செங்கல் சோவாரிக்க போறோம் அப்படின்னு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப அதெல்லாம் வெட்டக்கூடாதுன்னு போட்டு இப்போதைக்கு பனைமரத்தை பாதுகாக்கணும் நம்ம நாம் தமிழர் கட்சி சுற்றுச்சூழல் பாசறை பனைமரத்துல கோடி கணக்கில் நட்டு வச்சிருக்கு. இன்னும் சில தன்னார்வலர் பனைமரங்கள் நட்டு போய்கிட்டு இருக்காங்க ஓடிக்கோங்க. இப்ப இதெல்லாம் கணக்கில் எடுத்து நம்ம என்ன பண்ணிருக்கோம், 4 மாநிலங்கள்ல மாநில அரசு சட்டத்துல போட்டு இருக்கும்போது நீ ஏன்டா ஆந்திராவுக்கு கான்ஸ்டியூஷன் பொருந்துமா பொருந்தாதா, பொருந்தும். கோவாவுக்கு கான்ஸ்டியூஷன் பொருந்துமா பொருந்தாதா, பொருந்தும். கேரளாவுக்கு கான்ஸ்டியூஷன் பொருந்துமா பொருந்தாதா, பொருந்துமா. பாண்டிச்சேரி புதுச்சேரி கான்ஸ்டியூஷன் பொருந்தும். தமிழ்நாடுக்கு கான்ஸ்டியூஷன் பொருந்துமா பொருந்தும். என்ன அதுக்கு நீ கல்ல தடை பண்ணி வச்சிருக்க? தாய் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு நாம் தமிழ் கட்சி மாநில ஒருங்கிணைப்பாளர் மக்கள் வழக்கறிஞர் அண்ணன் தீரன் திருமுருகன் இணைந்துள்ளார். வாங்க அவரோடு பேசலாம். அண்ணா வணக்கம், எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கு. நீண்ட நாளுக்கு அப்புறம் ஒரு சந்திப்புனா. இப்ப சமீபமா நீங்க ஒரு காணொலி வந்து சமூக வலைதளத்துல பதிவு போட்டிருந்தீங்க, முக்கியமா கல்லு சம்பந்தப்பட்ட ஒரு காணொலி. அதை நீங்க பருகிற மாதிரி ஒரு காணொலி வெளியிட்டிருந்தீங்க. ஏன் இந்த திடீர் நடவடிக்கை, இதுக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? அந்த காணொலியிலே நீங்க பார்த்திருப்பீங்க, கல்லு வந்து குடித்ததால ஒரு தலைமை காவலரை ஒரு மேலதிகாரி சஸ்பெண்ட் பண்ணதாக போடப்பட்டது. அதை கேட்டவுடனே நமக்கு வந்து ஏன்னா இவ்வளவு மோசமான நடவடிக்கையில் ஈடுபடுறாங்க. ரொம்ப நாளாவே கல்லை வந்து தமிழ்நாடு அரசு தடை செஞ்சு வச்சிருக்கு, கல்லை வந்து அனுமதிக்க மாட்டேங்குது, இதுக்கு ஒரு முடிவே இல்லையா அப்படின்னு நம்ம ரொம்ப நாளாவே இதை பத்தி நம்ம ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். அப்போ மக்கள் மத்தியில ஒரு பெரிய அவேர்னஸ் இது வரணும் அப்படின்னு எதிர்பார்க்கும்போது தான் ஒரு பெரிய அவேர்னஸ் வந்து தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள், குறிப்பா நம்ம நாம் தமிழர் கட்சி களங்கண்டு வீரியமா இதை வெளியே கொண்டு வர்றாங்க. என்ன நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு கல்லுக்குன்னு ஒரு மாநாடு போட்டோம், மரம் ஏறி மாநாடு போட்டோம், கல்லை இறக்கி மாநாடு போட்டோம், கல்லை ஏற்றி குடிச்சோம். உலகில் பரவலக்கூடிய அனைத்து தமிழர்களும் பார்த்தான், முடிஞ்சா என்னை கைது பண்ணிக்க அப்படின்னு வீரம் செறிந்த ஒரு காவல்துறையை எதிர்த்து, அந்த சட்டத்தை எதிர்த்து நம்ம போராடி மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்தோம். அப்படி இருக்கும் பட்சத்துல பல்வேறு இடங்கள்ல பனை தொழிலாளர்கள் ஏறி கல்லை எடுக்கும் பொழுது அதை துப்பாக்கி சூடு நடத்துறது. இப்போ சமீபத்தில் ஆலங்குளத்துல கூட துப்பாக்கி சூடு நடத்தி ஒரு கல் இறக்குறதுக்காக, ஒரு பேச்சுரிமையின் அடிப்படையில் அவர் பேசுறதுக்காக காவல்துறை எதிர்த்துட்டானே அப்படிங்கிறதுக்காக அந்த அதிகார திமுறில் அவன் இசக்கி ராஜாங்கிறவன் துப்பாக்கி சூடு நடத்தினான். அப்ப இதனோட சூத்திரம் எங்க இருக்குது, கல். இதை நம்ம விடக்கூடாது அப்படின்னு சொல்லி தொடர்ந்து கல்லை பற்றியான ஒரு மக்கள் மத்தியில ஒரு பெரிய அவேர்னஸ் வரணுங்கிறதுக்காக பார்ப்போம். அதே கல்லை நான் போய் வாங்கினேன், உட்கார்ந்தேன், நான் குடித்தேன், வந்து கைது பண்ணு, சட்டத்தின் அடிப்படையில் நீ என்ன சட்டத்தின் அடிப்படையில் போட்டு அப்படி கைது பண்ணி நான் சட்டத்தின் படி வெளியே வரேன்னு பார்த்தேன்.
இந்த வர வரல, இனிமே வரலாம், வந்தாலும் எதிர்கொள்றதுக்கு நான் தயாரா இருக்கிறேன். ஏன்னா கல் என்பது அண்ணன் செந்தமிழன் சீமான் சொல்வது போல அது கல் இல்லடா, காளியாத்தாளுடைய தாய்ப்பால். அண்ணன் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவார், அது கல் அல்ல, அது தாய்ப்பால். போதைக்கு குடிக்கிறவன் தமிழர்கள் அல்ல, போதையில ஆட்படுத்துறவன் உட்படுத்துறவன் தமிழர்கள் அல்ல. தமிழர்கள் இயல் இசை நாடகத்துக்கு கொஞ்சம் கட்டுப்பட்டு கொஞ்சம் மரபு ரீதியா உடல் ரீதியா என்ன பானமோ அதை தான் எடுத்துக்குவான். அதுதான் நமக்கு கிடைச்ச சொத்து பனைமரம். இப்ப கல்லும் சரி பனைக்கும் சரி இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது தமிழ்நாட்டுல எத்தனை கோடி பனை மரங்கள் இருந்தன? அண்ணன் அதுதான் அடிக்கடி சொல்றாரு, உலகம் முழுக்க பரவி வாழ்ந்தவர்கள் யாரு? தமிழர்கள். அதான் சொல்றது, அன்னைக்கு கோவான்னு ஒன்று கிடையாது, அஸ்ஸாமுன்னு ஒன்று கிடையாது, டையூன்னு கிடையாது, டாமனும் கிடையாது. சிந்து சமவெளி நாகரிகம் தமிழர் நாகரிகம், ஹரப்பா மோஞ்சாதார நாகரிகம் தமிழர் நாகரிகம். அது பாகிஸ்தான்லையும் காஷ்மீர்லையும் கிடக்கு, இப்ப பஞ்சாப்லையும் கிடக்கு. அப்பே பரவி வாழ்ந்த கூட்டத்தினுடைய வழி இன்னைக்கு பல்வேறு இனக்குழுக்களா பல்வேறு மொழி திரைந்து உடைந்து போயிடுச்சு. அப்ப இந்த மண்ணுல பல லட்சம் கோடி பனை மரங்கள் உண்டு. அப்ப பல லட்சம் கோடி பனை மரங்கள் இன்னைக்கு பல மாநிலங்களுக்கு உட்படுத்தப்பட்டு பராமரிக்கப்பட்டு நிக்குது. தமிழ்நாட்டுல கோடிக்கணக்கான பனைமரங்கள் எண்ணிக்கையெல்லாம் கிடையாது, கோடிக்கணக்கான பனைமரங்கள் இருந்தது. இப்ப இந்த வரலாறு நீங்க பொருத்தி பாருங்க, கோடிக்கணக்கான பனைமரங்கள் இருந்தது. அப்ப அந்த பனைமர நிலை இன்னைக்கு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்ப நீங்க கூறுவது போல வந்து பாத்தீங்கன்னா தமிழ் மொழி பேசிய இனங்கள் காலப்போக்கில் மொழிவழி தேசிய இனங்களாக பிரிந்து பல்வேறு மாநிலங்களாக பிரிந்ததான் பார்க்கப்பட்டோம். உதாரணத்துக்கு ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு. இப்போ ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, பாண்டிச்சேரி இந்த மாதிரியான மாநிலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா கல் விற்பனை அரசு வந்து அங்கீகாரம் கொடுத்து வச்சிருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டுல மட்டும் இதற்கான தடை விதிக்கப்பட காரணம் என்ன? ஏன்னா பூர்வக்குடி தமிழ் குடிங்கிறத நாம் தமிழ் கட்சியும் சரி தமிழ் தேசியவாதிகள் எல்லாருமே முன்வைக்கும் பொழுது அப்ப அது பூர்வக்குடி மக்கள் ஏற்றுக்கொண்ட ஒரு பானம் தான். அதை ஏன் இப்போ உள்ள அரசு தடை செய்யறதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்றதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் நம்ம வரலாறு உள்ள போயிட்டு நமக்கு இன்னைக்கு நம்ம 1947 அப்புறம் கான்ஸ்டியூஷன் அடிப்படையில் இந்திய அரசு சட்டம் 1947 அப்புறம் நம்ம யாரா இருந்தோம்? ஆங்கிலேயர் அடிமைப்படுத்தப்பட்டிருந்தோம். அதுக்கு முன்னாடி நம்ம யாரா இருந்தோம்? விஜயநகர பேரரசு அடிமைப்படுத்திருந்தோம். அதுக்கு முன்னாடி நம்ம யாரா இருந்தோம்? இஸ்லாமியர்கிட்ட அடிமைப்படுத்திருந்தோம். அரபு இஸ்லாமியர்கிட்டும் உருது இஸ்லாமியிட்ட அடிமைப்படுத்திருந்தோம். அதுக்கு முன்னாடி நம்ம யாரா இருந்தோம்? பாண்டியர்களா இருந்தோம்ல. அப்ப நான் சொல்லக்கூடிய கிபி 12ஆம் நூற்றாண்டில் இருந்து உருது முஸ்லீம், அரபு முஸ்லீம், அதுக்கப்புறம் பிரெஞ்சுக்காரர்கள், ஒல்லாந்துக்காரர்கள், பிரிட்டிஷ்காரர்கள், டச்சுக்காரர்கள், விஜயநகர பேரரசு, இது எல்லாத்துக்கும் ஆட்பட்டிருக்கோம். இதுக்கிடையில நமக்கு கல் இருந்ததா அப்படின்னு பார்க்கணும்ல. கல் இருந்தது. தமிழருடைய பானமாக ஆங்கிலேயர்கள் கல்லை தூக்கி வச்சு கொண்டாடினான். ஆனா டச்சுக்காரர்கள், போர்ச்சுகீசியர்கள் அவன் நாட்டுல கிடைக்கக்கூடிய மரங்கள் கனிகள் இருந்து ஒண்ணு தயாரிப்பான். ஐரிஷ் நாட்டுல அவன் நாட்டுல தயாரிக்கக்கூடிய வச்சிலிருந்து விஸ்கி தயாரிச்சான். புரியுது அவங்களுக்கு? பிரான்ஸுக்காரன் அவன் நாட்டுல வந்து நம்மளை கைப்பற்றி பாண்டிச்சேரி தமிழ்நாடு முழுக்க கைப்பற்றிச்சுதான். பிரான்ஸுக்காரங்க இருக்கும்போது அவன் நாட்டு திராட்சையில இருந்து கிடைக்கப்பட்ட பிராண்டி தனக்கான வளத்துல இருந்து ஒரு பானம் உண்டு. போர்ச்சுகீசியருக்கு ஒரு பானம் இருக்கு, டச்சுக்காரர்கள் ஒரு பானம் இருக்கு, ஆங்கிலேயர்கள் ஒரு பானம் இருக்கு. ஆங்கிலேயர்களுக்கு வந்து மெக்டோவல், அவங்களுக்கு பிரான்ஸ்காரனுக்கு விஸ்கி, அவங்களுக்கு ஏன் வட கொரியாக்காரனுக்கு சோஜி அப்படின்னு இருக்கு. நம்ம கோவாக்கு ஒரு இதுல தயாரிச்சு அதுக்கு ஒரு பேர் இருக்கு. இப்ப நமக்கு ஒரு பானம், அந்த பானம் தான் கல். புரியுது உங்களுக்கு? அந்த கல் ஆங்கிலேயர் காலகட்டத்தில் இருந்தது, தடை செய்யப்படவில்லை. விஜயநகர பேரரசு காலகட்டத்தில் இருந்தது, தடை செய்யப்படவில்லை. அதுவும் மன்னர் ஆட்சி காலம்தான், ஆங்கிலேயர் ஆட்சி காலம்தான். அரபியர்கள் ஆட்சி காலத்திலையும் கல் இருந்தது. சேர சோழ பாண்டியர்கள் காலத்தில் தமிழருடைய சொத்தா, தமிழருடைய ஒரு தெய்வமாக, தமிழருடைய ஒரு வாழ்வியல் மண்ணோடு மக்களோடு ஒன்றி ஒரு மரமாக நம்மோட ஊறி பெருகி இருந்த ஒரு மரம் தான் பனைமரம். பனைமரத்துக்கு பல பெயர் உண்டு. குட்டப்பனைமரம், நெட்டப்பனைமரம், குருவல பனைமரம், பனைமரம், பேரிச்சம்பழம் பனைமரம், நெட்டப்பனைமரம், ஆண் பனைமரம், இப்படி பல பேர் இருக்கு. பனைமரம் தமிழர்கள் பல பேர்கள் வகுத்து விட்டு சென்று பேர்கள் இல்ல, பனையினுடைய தன்மையை பொறுத்து உங்களுக்கு புரியுது? உங்களுக்கு தன்மை இருக்குது. குட்டப்பனை இருக்கு, நெட்டப்பனை இருக்கு, நெடுப்பனை இருக்கு, ஆண் பனை இருக்கு, பெண் பனை இருக்கு, இப்படி பல பனைமரங்கள் இருக்கு. இந்த பனைமரங்கள் வந்து இருந்தும் ஒண்ணும் இல்லாத ஒண்ணும் சொல்லுவாங்கல்ல, அதான் இது. மற்ற மரங்களுக்கு இந்த பேர் கிடையவே கிடையாது. பனைமரத்துக்கும் வேப்ப மரத்துக்கு தான் அந்த பேரு. அப்ப பனைமரம் வந்து நம்ம ஏத சொல்றோம்னா தெய்வத்துக்கு சமமாக தமிழர்கள் மரத்தை பார்ப்போம். பார்த்திருக்கீங்களா? வேங்க மரமா இருக்கட்டும், மருத மரமா இருக்கட்டும், வில்வ மரமா இருக்கட்டும், அத்தி மரமா இருக்கட்டும், ஆலமரமா இருக்கட்டும்,
பனை மரமா இருக்கட்டும், இன்னும் பல்வேறு கோவில்களில் மரங்களை மட்டும்தான் நம்ம தெய்வமா வழிபாட்டு தெய்வமும் வணங்குவோம். பாத்திருக்கீங்களா? அப்பேற்பட்ட மரத்தை, பனை மரத்தை எங்க நம்ம லாக் ஆகுறோம்னா, இவ்வளவு பேர் காலகட்டத்துல இவ்வளவு தனித்த யானைப்படை, கப்பல் படை, குதிரைப்படை, தரைப்படை வச்சு 50,000 ஆண்டுகளாக ஆட்சி அறையில இருந்து சோழர்கள் ஒரு 10,000 ஆண்டுகள், பாண்டியர்கள் ஒரு 30,000 ஆண்டுகள், சேரர்கள் ஒரு 5,000 ஆண்டுகள் ஆட்சி பண்ண தமிழர்களுக்கு ஒரு பெரிய சொத்து பனை மரம். அந்த பனை மரத்தை யாரா தடை செஞ்சது? இதான் கேள்வி. இவ்வளவு முக்கியத்துவம் வாங்கக்கூடிய இந்த பனைமரம், அதாவது தமிழர் மக்களோட ஒன்றி இருக்கக்கூடிய பனைமரம், தமிழ்நாட்டில் தமிழ் மக்களுக்காக அரசு அமைக்கப்பட்டதா இப்போ வரையும் அதிகாரங்கள் சொல்லப்பட்டு வராங்க. இப்போ ஆண்டக்கூடிய அரசு முதற்கொண்டு மக்களுக்கான ஆட்சி, முக்கியம் தமிழ் மக்களுக்கான ஆட்சி சொல்லப்படுது. இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த தெய்வமா வழிபட்ட ஒரு பனைமரத்தை எந்த ஆட்சி காலத்துல யார் தடை செய்தாங்க? சரியான ஒரு கேள்வி. ரொம்ப டெப்தா உள்ள போய் பார்த்தோமாக்கு, சுதந்திர இந்தியாவுக்கு அப்புறம் 1947ல, அதுக்கு முன்னாடி பெரியாரு காந்தி சேர்ந்து ஆங்கில முதலாளிக்கத்துக்கு சமரசமான ஒரு போராட்டங்களை செய்த ஒரு மனிதர். இந்த பெரியாரும் ஆங்கிலேயரோடு ஒத்துழைத்து சமரசமான போராட்டங்களை செய்த ஒரு மனிதர். நல்லா கேட்டுக்கோங்க. சுதந்திர இந்தியாவுக்குள்ள வ.உ.சி. சிதம்பரம் பிள்ளையும் போராடுகிறார், வழக்கறிஞராக. அந்த காலகட்டத்தில் இருந்த உண்மை சம்பவத்தை நான் சொல்றேன். அதே சுதந்திர இந்தியாவுக்குள்ள வழக்கறிஞராக படித்து காந்தியும் போராடுகிறார். ஆனால் அங்கே 10 ஆண்டு 15 ஆண்டு சிறையில் இருந்ததாக காந்தியினுடைய வரலாறு அல்ல. ஆனால் 10 ஆண்டுக்கு மேல் கொட்டும் சித்திரவதையில் இருந்தவன் ஒரு பெரிய செல்வந்தன், செல்வ செழிப்பாளன், தமிழன். யாரு? வ.உ.சி. சிதம்பரம் பிள்ளை. ஆங்கிலேயனோட சமரசம் ஆகவில்லை. இங்கே காந்திட்ட படிப்பு இருக்கு, அதிகாரம் இருக்கு, பணம் இருக்கு. ஆனால் அங்க சமரசம் செய்து கொண்டார். இங்கே இவர் சமரசம் செய்து கொண்டார். 2 பேருமே வழக்கறிஞர்கள். தமிழன் எதிர்த்து நின்றார், சிறைப்படுத்தப்பட்டான், வீழ்த்தப்பட்டான், வணிகம் செய்ய முடியாமல் துரத்தி அடிக்கப்பட்டான். இங்கே சமரசம் செய்தனால், ஆங்கிலேயனுக்கு சமரசம் செய்தனால், அப்போ 2 பேரும் திட்டமிட்டு பனைமரத்தை வெட்டினாங்க. தமிழ்நாட்டுல சாராயம் இருக்கக்கூடாது. இதுக்கிட்ட சாராய கடைன்னு ஒன்று இருந்துச்சு. அப்பப்போ இந்த பட்ட சாராயம் காய்ச்சி விற்கிறாங்க. இதோட கல்லை மிரிச்சு பண்ணி அப்படி அப்பப்போ இந்த பட்டசாராய காலகட்டம் அப்பதான் தொடங்கும். பட்டசாராய காலகட்டம் தெரியுது. இந்த பட்டசாராயத்துக்கு சில விஷமிகள் தமிழர்களா இருந்தாலும், சில புல்லுருவிகள், சில சைக்கோக்கள், சில மெண்டல்கள், சில கிறுக்கு புத்திகள், சந்தர்ப்பவாதிகள், இவன் தமிழனா இருந்தா கூட நல்லவனா இருப்பானா? கிடையாது, துரோகிகள். இவனுக்கு போதை நோக்கத்துல இவங்க இந்த பட்டசாரத்துல கல்லை கலந்து விட்டு நிறைய செத்து போனாங்க. அப்போ கல்லையும் கூட மெரிச்சாயி பனைமரத்தை முழுசா வெட்ட சொன்னாங்க. பெரியார் இறங்கி அன்னைக்கு புரட்சிகரமான தலைவராக தமிழ்நாட்டில் பெரியார் அறியப்பட்டார். எட்டுனாங்க. காங்கிரஸ் அதோட சேர்ந்துச்சு. காங்கிரஸோட தலைவராக இருந்த காமராஜரும் ராஜாஜியும் சேர்ந்து கொண்டாங்க. அப்ப காந்தி சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து பனைமரத்தை அன்னைக்கே பல லட்சம் பனைமரங்களை வெட்டினாங்க. அதுல தமிழ் மக்களும் சேர்ந்து அன்னைக்கு அவேர்னஸே இல்லை. பனைமரம் வீதி முழுக்க வெட்டி சாய்க்கப்பட்டது. ஒவ்வொரு காளியாத்தாலும், ஒவ்வொரு மாரியாத்தாலும், ஒவ்வொரு ஐயனாரும் அங்க வெட்டி வீழ்த்தப்பட்டார்கள். அங்கே அந்நிய மரமான இந்த மண்ணை மலடாக்குறதுக்கான ஒரு சீமை கருவேல மரத்தை திட்டமிட்டு காமராஜர் ஆட்சி காலத்தில் திணித்தார்கள். இந்த மண் தற்பொழுது மலடாகிவிட்டது. பனைமரம் வெட்டி வீழ்த்தப்பட்டது. இது ஒண்ணு. அடுத்து 2வது 1967, 47ல இருந்து 67 வரை காங்கிரஸ் காலகட்டத்துல தடை. 20 ஆண்டு கால தடை, அதாவது சட்டபூர்வமான தடை. இதுக்கு முன்னாடி 1930லயே பனைமரத்தை என்ன பண்ணிட்டாங்க? வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. காந்தி, பெரியார் சேர்ந்து, இங்க காங்கிரஸ் பீரியட்ல இருக்க தலைவர்கள் எல்லாரும் சேர்ந்து வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த கல் தடையை யாருமே உடைக்கவே இல்லை. அதுதான் இங்க விஷயமே நான் சொல்ல வர்றேன். அதுக்கப்புறம் 1940 இருந்து 67 வரை கல் தடையான பிறகு மறுபடியும் திமுக அதிகாரத்துக்கு வருது. 1967 இருந்து 70 வரை எல்லா மதுபானத்துக்கும் தடை இருந்தது. கல்லுக்கு மட்டும் தடை இல்லை. இங்க இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மதுபானத்துக்கு தடை. கல்லையும் சேர்த்து, அதுல மாற்றுக்கிறது இல்ல, கல்லையும் சேர்த்து தடை இருக்கும்போது 67 to 70 வரை திமுக அதை நடைமுறைப்படுத்துது. 71ல அனைத்து டாஸ்மாகையும் கருணாநிதி திறந்து விடுறாரு. எல்லாத்தையும் மீண்டும் 1974ல அனைத்து மதுபானத்துக்கு தடை மறுபடியும் என்ன பண்றாரு? உத்தரவிடப்படுது. இதே கருணாநிதி. அதுல சூழ்ச்சி ஒண்ணு இருக்கு. ஏன் அங்க அவர் சொல்றாங்க நிலைப்படி மாறின? அங்க என்ன சூழ்ச்சி இருக்குன்னா, மத்திய அரசுடைய காங்கிரஸ் பீரியட் காலகட்டத்துல பூர்ண மதுவிலக்கு கொண்டு வரக்கூடிய மாநிலங்களுக்கு நாங்க வரி தர்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இவர் தெரியாம ஏற்கனவே ஓபன் பண்ணிட்டாரு. அவர் ஆட்சிக்கு வந்த பிறகு பூர்ண மதுவிலக்கை பண்ணா அந்த மாநிலத்துக்கு மத்திய அரசு வரி கொடுக்குறன்றான். அப்போ உடனே தடை என்ன பண்றாரு? மறுபடியும்
தடை போடுறாரு. தடையை போட்டுட்டு மறுபடியும் என்ன கேட்கிறாரு, எனக்கு வரி கொடு அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அவதி அரசு சொல்லுது, நீங்க 1971 என்ன பண்ணிட்டீங்க, தடையை நீக்கிட்டீங்க, அதனால உங்களுக்கு வரி கிடையாது. உடனே மறுபடியும் டென்ஷன் ஆகி 74 மறுபடியும் ஓப்பன் பண்ணி விட்டுறாரு. புரியுதா உங்களுக்கு? 74 ஓப்பன் பண்ணி விட்டு மறுபடியும் தடை போடுறாரு. சொல்ல புரியுதா? தமிழ்நாட சூறையாடுறாரு. மறுபடியும் 74 ஓப்பன் பண்ணி கொஞ்ச நாள் மறுபடியும் என்ன பண்றாரு, தடை பண்ணி விட்டாரு. அப்ப இருந்த மக்கள் எதுவுமே அது சம்பந்தம் இந்த பிரச்சனையை அப்ப கொஞ்சம் அந்த ஏரியால மக்களை கொஞ்சம் அவேர்னஸ் கூட கொஞ்சம் கல்ல கொண்டு வாங்க. அரசோட நிலைப்பாடு மாற்றம் தானே, மக்கள் எதிர்ப்பாங்கல்ல. பனை தொழிலாளிகள், தமிழர்கள், அதிகாரமற்றவர்கள், இதைத்தான் இருக்கிறவன். பனை தொழிலாளர் இன்னைக்கு யார் அதிகாரமற்றவனா இருக்கான்? தமிழ் சமூகத்துல ஒரு சமூகம். அடுத்து இன்னும் வெளிப்படையா பண்ணாங்க மருதகுடியானா பள்ளர்கள். அதுக்கப்புறம் இன்னொரு சமூகம் பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் சமூகத்தினுடைய ஆதிப்பறையர்கள். சரிங்களா? இவன் எல்லாம் அதிகாரமற்றவன். அப்போதைக்கு அவன் எதிர்த்து குரல் கொடுக்க முடியல. புரியுதா? அப்போ குரல் கொடுக்க முடியனால மறுபடியும் இது தொடர்ந்த பிறகு நிரந்தரமா நீங்க பாத்தீங்களா 1985 மறுபடியும் எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்து என்ன பண்றாரு, எல்லாரையும் டாஸ்மார்க்க ஓப்பன் பண்றாரு. இங்கதான் நீங்க சூழ்ச்சியத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். 85 ஓப்பன் பண்ணிட்டு 86 அவர் சொல்றாரு, அந்நிய மதுபானங்கள் நீங்க வித்துக்கலாம், ரெகுலேஷன் கொண்டு வித்துக்கலாம். ஆனா 86 பட்ட சாராயத்துக்கு தடை, விஷ சாராயத்துக்கு தடை அப்படிங்கிறார். சரி, நல்ல கருத்து, நம்ம எம்ஜிஆர் அக்செப்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு 1987 அந்த ஆள் என்ன பண்றான், ஸ்பெசிபிக்கா கள்ள தடை பண்றான். நான் இந்த விஷயத்தை இன்னொரு பதிவு பண்றேன். சுதந்திர இந்தியா 1937 தமிழ்நாடு ப்ராபிகேஷன் ஆக்ட் 1937 தடை. 1937 கல் தடை செய்யப்பட்ட ஒரு பானம், தனிச்சட்டம். இப்ப இத எம்ஜிஆர் 1987 செகண்ட் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து தமிழ்நாடு திருத்த சட்டம் உள்ள கொண்டு வந்து நிரந்தர தடை செய்யறாரு கல்ல. அங்கதான் நம்ம மாட்டோம். இதே எம்ஜிஆர் அந்நிய மதுபானங்களை ஓப்பன் பண்ணிடுறாரு. கல்ல மட்டும் அவர் என்ன பண்றாரு, டோட்டலா தடை செய்யறாரு. 1937 கொண்டு வந்த கல் தடங்கி செகண்ட் அமெண்ட்மெண்ட்ல கல்ல எம்ஜிஆர் கொண்ட தடங்கி இன்ன வரை நீடிக்குது. இப்போ 1987 எம்ஜிஆர் அவர்கள் தடை விதிக்க சொல்றீங்க. இப்பொழுது அந்நிய மதுபானங்கள் உள்ள கொண்டு வந்துட்டாங்க, அதுக்கப்புறம் கல்ல தடை செய்யறாங்க. எதுக்கான என்ன காரணம்? பொருளாதார ரீதியாக அதை நாட்டுக்கு பயன்பாடு இல்லாம இருந்தது காரணமா, இல்ல அந்நிய மதுபானங்களோட விற்பனை குறையுது, கல்லோட விற்பனை மக்கள் வந்து அதிகமா கல்ல தான் எடுத்துக்கிறாங்க, அதனால அந்நியனோட மதுபானோட விற்பனை குறையுதுங்கிற காரணத்துக்காக தடை செய்தாங்க? இந்தியாலேயே ஆங்கிலேயர்கள் காலகட்டத்தில் அதிகமான ஜிஎஸ்டி உள்நாட்டு உற்பத்தி அண்டு வெளிநாட்டுக்கான ஏற்றுமதியில இருந்த ஒரே மாநிலம் அன்னைக்கு காலகட்டத்தில் தமிழ்நாடு ஃபர்ஸ்ட். இப்பவும் பாருங்க, இன்னைக்கு செய்தி, இந்தியாவுடைய உள்நாட்டு உற்பத்தியில ஜிஎஸ்டி வந்து அதிகமா கொடுக்குற மாநிலங்கள்ல தமிழ்நாடு 4. ஃபர்ஸ்ட் மகாராஷ்டிரா, 2வது கர்நாடகா, 3வது குஜராத், 4வது தமிழ்நாடு. சரிங்களா? அப்ப நான் என்ன சொல்றேன், 4வது தமிழ்நாடு அப்படின்னா இதே ஆங்கிலேயர்கள் காலகட்டத்துல தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் முதல்ல இருந்தது. ஏன்னா அவன் வளர்த்ததான் கொள்ளையடிச்சான். அதுக்கப்புறம் வந்தவன் விஜயநகர பேரரசு வளர்த்ததான கொள்ளையடிச்சான். அதுக்கு முன்னாடி அரபியர்கள் வளர்த்ததான கொள்ளையடிச்சான். தமிழருடைய நிலம் வளம் அத்தனையும் கொள்ளையடிச்சான். 700 ஆண்டுகள் கொள்ளை தமிழகத்துல போய்கிட்டு இருக்கு. இன்ன வரை தமிழ்நாடு தாங்கி நிற்குது அந்நியர் ஆட்சி முறையில. அப்ப அதே அந்நியர் ஆட்சி முறையில இந்திய ஏகாதிபத்தியம், இந்திய ஒன்றியம், இந்திய பார்ப்பனிய பணியா கும்பல் இப்பவும் தமிழ்நாட ஜிஎஸ்டில இன்னைக்கு நிலையில 4வது இடத்துல இருக்குது. எதுல? உத்தரப்பிரதேசம் 12-13 இருக்கு. ஆனா அதிகமான மக்கள் தொகை கொண்ட மாநிலம் எது? உத்தரப்பிரதேசம். யோசிச்சு பாருங்களேன். ஒரிசாலாம் ரொம்ப பின்னாடி நிற்குது, ஜம்மு காஷ்மீர்லாம் ரொம்ப பின்னாடி நிற்குது, மேற்கு வங்காளம் அதை விட பெரிய மாநிலம், அதுவும் ஒரு 15-16 நிற்குது. யோசிச்சு பாருங்க, நம்ம எவ்வளவு பெரிய வளங்களை அந்நியர்களுக்கு கொடுத்து 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 இழந்து நிற்கிற நம்ம இப்பவும் இருமாப்போட தாங்கி நிற்கிற நம்ம தாய் நிலம், அந்த நிலத்துல இருக்கக்கூடிய ஒரு சொத்து பனைமரம். அந்த பனைமரத்தினால விற்பனை உலக அளவுல, தரம் அளவுல, உடல் அளவுல, சுவை அளவுல, உவர்ப்பு, துவர்ப்பு, இனிப்பு எல்லாம் கலந்தது கல்லு. அதான் சொல்லுவாங்க, ஒருத்தர் இனிப்பு மட்டுமே சாப்பிட்டா சுகர் வரும், உவர்ப்பு மட்டும் சேர்த்தா வரும், கசப்பு மட்டும் சேர்த்தாங்க. ஒரு பானத்துல எல்லாமே இருக்குங்கயா, இனிப்பு இருக்கும், ஓர்ப்பு இருக்கும், துவப்பு இருக்கும், கசப்பு இருக்கு, எல்லாம் நிறைந்த ஒரு பொக்கிஷம், ஒரு சத்து. பனைமரமா பார்த்தமாக நமக்கு வந்து கடவுள், அது இயற்கை, அது ஐயனார், அது காளி அண்ணன் சொல்ற மாதிரி. அப்படி இருந்த ஒரு பனைமரத்தை அந்நியர்கள் காலகட்டத்துல இவங்களுடைய மதுபானத்துக்கு பெரும் தடை, அதான் அவன் போட்டு வச்சது.
தடையை பண்ணி அவன் பானத்தை உள்ள கொண்டு வந்து அவன் பானத்தை நம்மளை குடிக்க வச்சு அவன் பானத்தை டெவலப் பண்ணி அவன் பான தொழிற்சாலை கொண்டு வந்து அதை நம்ம தமிழர்கள் மூளைகளை ஏற்றி அவனை வந்து அவனுக்கு கார்பரேட் செக்டார்களை கொண்டு வந்து இந்த பனைமரத்தை நீ என்ன பண்ணு கொண்டு வந்துடாத அந்த கல்லை இறக்கி கொண்டு வந்துடாத அவன் பானங்களை கொண்டு வந்து பதனியை தடை செய்ய பதனியை மட்டும் தடை செய்ய விட்டுட்டாங்க ஏன்னா போதை ஃபுல்லாக இருக்குது அதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரையை கிடைக்கிறது அதையும் நீ என்ன பண்ணு அதை நீ தடை செஞ்சிரு அதே பிறகு உனக்கு கருப்பட்டி அதே பணக்கருப்பட்டி அதை நீ வெள்ளது கலந்து இது கலந்து பண்ணி விட்டுரு நாட்டு சீனி சர்க்கரையை கொண்டு வந்து அதிகமாக சுகரை ஏற்றி விட்டுருவோம். இந்த சூழல்ல தான் எல்லாரும் மாட்டிக்கிட்டாங்க. பனை இருந்தால் பனைமரம் இருந்தால் அந்நிய மதுபானங்களுக்கு என்ன பண்ணாது, விற்பனை ஆகாது. அதுக்காக தமிழ்நாடு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வளம் நிறைந்த ஒரு பகுதி. அப்ப இங்க வெளிநாட்டு அந்நிய மதுபானங்கள் விற்க வேண்டும் என்றால் முதல்ல கல்ல தடை செஞ்சான், அதை நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்கான், அவ்வளவுதான். முக்கியமா பனைமரத்தை தெய்வத்துக்கு ஈடாக வழிபடதாகவும் நீங்க கூறுறீங்க. அது மட்டும் இல்லாமல் கல்லை வந்து இயற்கை பானமாகவும் நம்ம தமிழ் மக்கள் உணவா அருந்திருக்காங்க. இவ்வளவு முக்கியம் வாய்ந்த அந்த கல்லை அரசு தடை பண்ணும் பொழுது அப்போ உள்ள மக்கள் யாரும் அதை போராட்டம் பண்ணி அதை யாரும் சரி செய்ய முயற்சி பண்ணலையா, இல்ல நடந்த போராட்டங்கள் எதுவும் அரசால் அடக்கப்பட்டது? நிறைய போராட்டங்கள் நடந்தது, அரசால் முதல்ல அடக்கப்படுது. இரண்டாவது நீங்க பாத்தீங்கன்னாக்க ஒரு குறிப்பிட்ட தொழிலில் ஒரு குறிப்பிட்ட சமூகம் தான் நீங்க செய்வது போல கட்டமைக்கப்பட்டுச்சு. அது தொழில் வழி குடி, அது இன்னைக்கு சாதி வழி குடியா நிற்குது. தொழில் வழி குடி இன்னைக்கு சாதி வழி குடி மாறினால பனைமரம் ஏறுறவன் ஒரு சாதிகாரன்டா, மண்பானை செய்யறவன் ஒரு சாதிகாரன்டா, விவசாயத்தையே சாதியா பாக்குறான், பாயிண்ட். கட்சி வேலை செய்யறவன் ஒரு ஆசாரிடா, புரியுதா? இப்படி அவனை ஆடு மேய்க்கிறவன் அவன் போனாடுறான், செத்தமான சாப்பிட்றவன் பறையிடுறான், குணத்தை பதைக்கிறவன் பறைய. இப்படி ஒரு கட்டமைப்புல கொண்டு வந்து சாதி வழி சமூகமா மாறி போனதுனால சாதி இன்னைக்கு அந்நியர்கள் வந்து நம்ம மனசுக்குள்ள மூளைகளை திணிச்சதுனால சாதிங்கிற பேர் படலங்கள் நமக்குள்ள பேருக்கு பின்னாடி பட்டயங்களா எழுதப்பட்டனால நம்ம அதுல மாட்டிக்கிட்டோம். அப்ப இங்க நம்ம சேர முடியல. அனைமரம் வந்தா அவெல்லாம் டெவலப் ஆயிடுவான், அவங்கெல்லாம் இறக்குறாங்க, நமக்கு என்ன அப்படின்னு தமிழ் வழி சமூகம் இருக்குல்ல, அது ஒற்றுமை சேர முடியல. ஆனா அந்த ஒற்றுமையை சேர்றதுக்கான அவேர்னஸை இன்னைக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம். அதுக்கான விழிப்புணர்வுகள் வந்திருக்கு. தொடர்ந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஏன் ஐயா வயசு 80-85 ஆகுது, ஐயா கல் நல்லசாமி கல் விடுதலை இயக்கம் ஒரு இயக்கமே வச்சு அவர் தொடர்ந்து நடத்துறாரு. இன்னும் பல வட மாவட்டங்கள்ல கிராமணி சமூகம், பேட்டை சமூகம், நாடார் சமூகம், சாணார் சமூகம், இன்னும் சொல்லக்கூடிய தமிழ் வழி சமூகம் எல்லாம் ஊக்குவிக்கிறாங்க. இன்னும் ஒரு விஷயம், ஒரு பெண் தமிழ் சமூகத்தில் ஒரு பெண் என்பவள் சாராயத்துக்கு மதுபானத்துக்கு எதிரானவள். இன்னைக்கும் மதுபான கடையை மூடணும்னா முதல்ல சொல்றது பெண்கள் தான். அந்த மதுபானத்தை வீட்டுல இருக்கிற அத்தனை பெண்களும் என்ன பண்ணிருக்காங்க, மருந்து அருந்திருக்காங்க, மருந்தா குடிச்சிருப்பாங்க. இன்னைக்கு கூட என் வீட்டுல ஒத்த பனைமரத்துலயோ இல்ல ஒரு பனைமரத்துலயோ இல்ல பனைமரத்துல இருக்கு காலையிலேயே மாலையில கல் இறக்குவாங்க. தாய்ப்பால், அவன் பேர்ல கல், என் பேர்ல தாய்ப்பால். அது சுரக்குது, அது முளை கட்டுதுங்க, ஏன்னா நொங்கு அதனுடைய மாறுபடாது. ஒரு 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 பெண் ஒரு பெண்ணுக்கு புரிதலை. அப்ப ஒரு மரம், அந்த மரத்துக்கு உயிர் இருக்கு, அந்த உயிர் வந்து என்ன பண்ணுது, முளை விடுது. முளை விடும் பொழுது அதுல என்ன பண்ணுது, பால் சுரக்குதுரா பைத்தியக்காரங்களா. அப்ப பனை மரத்துல இருக்கக்கூடிய அந்த தாய்ப்பால் சுரந்து காலையிலேயும் நமக்கு என்ன கொடுக்கு, தாய்ப்பால் கொடுக்கு, மாலையிலையும் தாய்ப்பால் கொடுக்கு. அந்த தாய்ப்பாலை நான் அருக போனா உனக்கு ஏன் வலிக்குது? அதுல இருந்து கிடைக்கிற கவுன்னு சொல்லுவாங்க, முட்டைமோ, நொங்கு, பனங்காய், பனம் பழம், குருத்து, இன்னும் பாத்தீங்கன்னா குருத்து பண்ணுங்க, பனைமரம் குருத்து. அதுக்கப்புறம் அதோட பயன்பாட்டு தேவைகள் லட்சம். அப்ப அந்த பனைமர காலையில இருக்கிற கல்லை குடிச்சமாக்கு அவ்வளவு பெண்கள் வந்து அதை குடிப்பாங்க. உடம்புக்கு அப்படியே உடல் வழியா போய் அதுல இருக்கக்கூடிய கழிவுகள், அதுல இருக்கக்கூடிய ஹீட்டு, அதுல இருக்கக்கூடிய அந்த குடல்ல இருக்கக்கூடிய மல கழிவுகள், சிறுகுடல் பெருகுடல் இருக்கக்கூடிய அத்தனையை கழிச்சு வெளியே தள்ளி ஒரு மருந்து. அது ஒரு மருந்து. அதை ஒரு வாரம், அது 4 நாள், அது 5 நாள் வைத்து குடித்தால் அது போதை கொடுக்கும். அன்னைக்கு இறக்கி 2 நாள் கழிச்சு, 1 நாள் கழிச்சு அதை குடிச்சா உடம்புக்கு நல்லது. நான் இப்போ வாங்குவேன், என் மனைவி, என் குழந்தை, என் பொம்பளை பிள்ளைங்க 2 எல்லாருக்கும் ஒரு டம்ளர் கொடுப்பேன். எல்லாம் குடிக்கிங்க. காலையில் எந்திரிச்சோன்னே அப்பா வயிறு ஃப்ரெஷ்ஷாக இருக்கு, தெளிவாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போங்க. இது போல தமிழகம் முழுக்க இருக்க அனைத்து பெண்களும் சங்க காலம் தொட்டு இன்றைய நவீன காலம் தொட்டு கல்லை குடிப்பார்கள், அருந்துவார்கள். அது போதைக்கல்லடா, உடம்பு தேவைக்கிறா. இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த பனை மர கல்லை வந்து பாத்தீங்கன்னா தமிழ் தேசியவாதிகள், நாம் தமிழ் கட்சி ஆதரவுல எல்லாருமே இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். ஒரு விழிப்புணர்வுனா மறுபடியும் இதை பணங்களை வந்து மறுபடியும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் ஒரு முயற்சியை ஈடுபட்டிருக்கீங்க. 700 ஆண்டு காலமா மக்கள்கிட்ட வந்து இதை தனியா பிரிச்சுட்டாங்க,
மதுபானமாவே சில மக்கள் அதை நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி இவ்வளவு தூரம் ஒரு மக்கள் ஒரு கட்டமைப்புல இருக்கும் பொழுது இவங்க நீங்க எப்படி வழி நடத்த போறீங்க? அதற்கான என்ன மாற்றங்கள், என்ன போராட்டங்கள், என்ன திட்டங்கள் வச்சிருக்கீங்க? தமிழ்நாட்டிலேயே கல்லு விற்பனை செய்யப்படும் என அறிவிச்ச ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான், நம்ம கட்சி மட்டும்தான். அதற்காக ஒரு பெரிய பாரிய போராட்டங்கள் எடுத்தது நம்ம கட்சி மட்டும்தான். நான் முன்னாடி சொன்ன மாதிரி அதற்காக என்ன பிரச்சனையானாலும் மரத்தை ஏறி கல்லனுடைய நன்மை சொன்னது நம்ம நாம் தமிழர் கட்சி தான். கல்லுல தீமை இருந்தா உன்னால ப்ரூவ் பண்ணி சொல்லி சவால் விட்டது நம்ம கட்சி தான். உலகத்தில் எவனும் செய்ய முடியாத ஒரு வேலைகளை நம்ம அதை தவிர வேற எவனுமே செய்ய போகல ஒண்ணு. அப்ப இதை என்ன செய்யலாம் அப்படின்னு நம்ம மேற்கோள் காட்டும் போது இன்னைக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்குள்ள நம்ம மாட்டிக்கிட்டோம். ஆனா இருந்தாலும் நம்ம ஏதாவது செய்யணும் அப்படின்னா மக்கள் மத்தியில அவேர்னஸ் கூடிக்குச்சு. இருந்தாலும் கார்பரேட் செக்டாருக்குள்ள மூழ்கி இருக்கிற இந்திய நீதிமன்றங்கள், உயர் நீதிமன்றங்கள், இன்னும் பல அதிகார அமைப்புகள், தன்னாட்சி அமைப்புகள் எல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்கு கார்பரேட். ஆனா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டோம். இருப்பினும் இன்னும் நேர்மையான, இன்னும் மக்களை நேசிக்கக்கூடிய அறம் சார்ந்த நீதிபதிகள் இந்த மண்ணுல, இந்த உயர் நீதிமன்றத்தில், உச்ச நீதிமன்றத்தில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு முதல்ல நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். என்ன காரணம்னா, எதுக்கு சொல்ல வரேன்னா, சமீபத்தில் கூட மாண்புமிகு நீதிமன்றம் இந்த ஆலங்குள இசக்கிராஜா வழக்குல அவர் மேல் நடவடிக்கை எடுக்க சொல்லி வழக்கு போடும்போது, கள்ள இறக்குனதுனால தானே உங்களுக்கு பிரச்சனை, ஏன் நீங்க கள்ள வணிகி நீங்க அரசின் என்ன பண்ணக்கூடாது, விற்பனை செய்யக்கூடாது, பக்கத்து மாநிலங்கள்ல விற்கிறாங்கல்ல அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருந்தார். அது ஒரு பெரிய அளவுக்கு தாக்கத்தை ஏற்பட்டுச்சு தமிழ்நாடு மக்களுக்கு. இது கல்லுக்கு தடை நீக்க கோரி, இல்ல கல்லுக்கு ஏற்கனவே இருந்த 1937 ப்ராபிகேஷன் ஆக்ட் நீக்கி 1987 செகண்ட் அமெண்ட்மெண்ட்டை நீக்கி தமிழ்நாடு அரசு கல்ல கொண்டு வரணும்னு சொல்லி செகண்ட் பெஞ்சில் இல்ல அட்மினிஸ்ட்ரேஷன் பெஞ்சில் ரிட்டா போடல, ஆல்ரெடி போட்டிருக்காங்க. அது அங்கிட்ட டைல்யூட் ஆயிடுச்சு. இந்த கேள்வியை எழுப்பின பிறகு உட்கார்ந்து மறுபடியும் பெரிய அளவுக்கு ஸ்டடி பண்றோம். கல் என்ன மாதிரி விற்பனை செய்து பண்ணிட்டு அப்படின்னு போகும்போது தெளிவா சொல்றவங்களை கேட்டுக்குங்க. செக்ஷன் 12 and 21 ஆஃப் அப்கரி ஆக்ட் கல் இறக்குவதற்கு அனுமதி கேரளா அரசு கொடுத்துருக்கு. சரியா? அடுத்து என்ன தெரியுமா பண்ணிருக்காங்க கேரளா? இந்த கேரளா டோடி, TODDY, டோடினா கல், இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் போர்டு ஆக்ட் அப்படின்னு ஒரு செக்ஷன் 2021 கொண்டு வந்து கல்லு கடைகள் எல்லாம், சின்ன சின்ன கல்லு கடைகள் நீங்க என்ன பண்ணிக்கீங்க, குடிசை தொழில் மாதிரி. கிராமங்கள் இருக்கு, நகரங்கள் இருக்கு, டாஸ்மாக் கடை கிராமத்துல இருக்கு, கிராமப்புற பொருளாதார வளர்ச்சிக்கு பயன்படுத்திக்கங்க. அதாங்க கேரளா டோடி இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் போர்டு ஆக்ட். பக்கத்துல இருக்கிற மாநிலம் கடைகள் வச்சு என்ன பண்ணீங்க, சேல் பண்ணிக்க, அதை ரெகுலேட் பண்ணி போடுறான். அடுத்து ஆந்திரால அவன் சொல்றான் பாருங்க, செக்ஷன் 13 and 14 ஆஃப் ஆந்திர பிரதேஷ் ஆக்ட் 1968 கல்லடி என்ன பண்ணிக்க, ரெகுலேஷன் பண்ணி வித்துக்க. சமீபத்துல சந்திரபாபு நாயுடு அண்ணன் சீமான பார்த்துதான் அந்த ஆள் போயிருப்பான்னு நினைக்கிறேன், சத்தியமா சொல்றேன். அந்த ஆளு காலம் கொண்டு பனைமர ஏரோட பார்த்து பணங்கள்ல இறங்கி எடுத்து அவர் குடிக்கிறார். வைரல், அந்த பெரும் வைரல். ஒரு மாநிலத்தின் முதல்வர், அங்கேயும் அந்நிய மதுபானங்கள் விற்கப்படுகிறது. அப்ப அவரும் அங்க என்ன பண்றாரு, கல்லுக்கு தடையிலே ஒரு செக்ஷனை போட்டு அங்கே விற்கிறாங்க. அடுத்து பாருங்க முக்கியமான விஷயம், அடுத்து நம்ம பக்கத்து மாநிலம் புதுச்சேரி, காரைக்கால், செக்ஷன் 12 and 14 ஆஃப் புதுச்சேரி எக்ஸஸ் ஆக்ட் 1970. அவன் என்ன சொல்லியிருக்கான், அந்நிய மதுபானங்களை வித்துக்க, பாண்டிச்சேரி சரக்கா, போர்ச்சுகீசியர் சரக்கா, இந்திய சரக்கா, தமிழ்நாடு சரக்கா, பட்ட சாராயமா, எல்லாம் வித்துக்க. யாரு ரெகுலேஷன் பண்ணி அவன் விற்கிறான். இப்ப நீ போட்டிகளுக்கு பாண்டிச்சேரி காரைக்காலுக்கு சாராயமும் குடிக்கலாம், கல்லும் குடிக்கலாம், ரெகுலேஷன் பண்ணி விற்கிறான் பக்கத்துல. அடுத்து கோவால 7 sub-class-19 கோவா எக்ஸஸ் ஆக்ட் 1964 கோவால கல்லுக்கு விற்பனை ஒரு சுற்றுலா தலங்கள். ஏன்னா ஒரு மாநில அரசு இவ்வளவு ரெகுலேஷன் பண்ணி கல்லை விற்பனை சொல்லி 4 மாநிலங்கள் இருக்கும் பொழுது தமிழ்நாடு ஏன்டா இங்க தடை பண்ணியிருக்கானுங்கிறத எடுத்தாச்சு. எடுத்து எத்தனை பனைமரங்களை வெட்டக்கூடாது, பனைமரத்தை வெட்டணும்னா கலெக்டர் அனுமதி வாங்கணும் அப்படின்னு ஒரு வழக்கு போட்டு வச்சு அது மூலம் ஒரு ப்ராசஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ பனைமரம் வெட்டக்கூடாது, ஏன்னா இவங்க பாட்டு பனைமரத்தை வெட்டி 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 செங்கல் சூளைக்கு அனுப்ப போறேன், செங்கல் சோவாரிக்க போறோம் அப்படின்னு படிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப அதெல்லாம் வெட்டக்கூடாதுன்னு போட்டு இப்போதைக்கு பனைமரத்தை பாதுகாக்கணும் நம்ம நாம் தமிழர் கட்சி சுற்றுச்சூழல் பாசறை பனைமரத்துல கோடிக்கணக்கில் நட்டு வச்சிருக்கு. இன்னும் சில தன்னார்வலர்கள் பனைமரங்கள் நட்டு போய்கிட்டு இருக்காங்க ஒண்டிக்கோங்க. இப்ப இதெல்லாம் கணக்கில் எடுத்து நம்ம என்ன பண்ணிருக்கோம், 4 மாநிலங்கள்ல மாநில அரசு சட்டத்தை போட்டு இருக்கும்போது நீ ஏன்டா ஆந்திராவுக்கு கான்ஸ்டியூஷன் பொருந்துமா பொருந்தாதா, பொருந்தும். கோவாவுக்கு கான்ஸ்டியூஷன் பொருந்துமா பொருந்தாதா, பொருந்தும். கேரளாவுக்கு கான்ஸ்டியூஷன் பொருந்துமா பொருந்தாதா, பொருந்துமா. பாண்டிச்சேரி புதுச்சேரி கான்ஸ்டியூஷன் பொருந்துமா, பொருந்தும். தமிழ்நாடுக்கு கான்ஸ்டியூஷன் பொருந்துமா பொருந்தா, பொருந்தும். என்ன அதுக்கு நீ கல்ல தடை பண்ணி வச்சிருக்க. அதனாலதான் 1937 செக்ஷன் ப்ராபிகேஷன் ஆக்டை தடை செஞ்சு செகண்ட் அமெண்ட்மெண்டை நீக்கி பக்கத்து மாநிலங்களை கல்ல ரெகுலேஷன் பண்ணி விற்கிற மாதிரி
நீ கள்ளவி, நீ அதுல எழுது. நீ தான் அதிகாரிகள் சொல்றீங்களா? இவன் என்ன சொல்றானா, ஏன் கல்ல நாங்க வந்து தமிழ்நாட்டுல விற்க முடியலன்னா அது பூச்சாண்டி வேலை காட்டுறான். என்ன சொல்றானா, அதை எங்களால ரெகுலேஷன் பண்ண முடியாது, ஒரு கொடைக்கில நாங்க கொண்டு வர முடியாது. அப்ப ஆந்திரால கொடைக்கில கொண்டு வர்றாங்க, பாண்டிச்சேரியில ஒரு கொடைக்கில கொண்டு வர்றாங்க, கோவால ஒரு கொடைக்கில கொண்டு வர்றாங்க. ஆட தெரியாதவனுக்கு தமிழ்நாட்டுல அதிகாரிகளுக்கு கோணலாம். இங்க இருக்கிற எல்லாருமே அந்நிய மதுபானங்களுடைய தொழிற்சாலைகள் அடிபட்டு போயிருக்கு. இந்த மாநிலங்களை முன்னிறுத்தி தமிழ் தேசியவாதிகள், நாம் தமிழ் கட்சிகள் மக்களிடத்திலேயோ பிற ஆட்சி அதிகாரத்திலோ பிற கட்சி நபர்களையும் நம்ம முன்வைக்கும் பொழுது அவங்க சொல்லக்கூடிய விஷயம், கள்ளுக்கடை திறந்து விட்டால் பட்டசார வியாபாரம் அதிகமாயிரும், கலப்படங்கள் அதிகமாயிரும், இதை தடுக்க முடியாது, இதோட வளர்ச்சி இந்த பக்கத்து போயிடும், இது மாபெரும் அளவில் ஒரு பாதிப்பை மக்கள் சந்திக்க நேரிடும், அதனாலதான் கல்லுக்கு தடைன்னு சொல்லிட்டு பிற கட்சி ஆதரவாளர்கள் பொதுமக்கள்ல சில பேரும் இந்த கருத்துக்களை சொல்றத பார்க்க முடியுது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? திரும்ப திரும்ப சொல்றேன்ல, ஆந்திராவை மேற்கோள் காமிச்சிட்டேன், பாண்டிச்சேரி காரைக்கால மேற்கோள் காமிச்சிட்டேன், கோவாவை மேற்கோள் காமிச்சிட்டேன். ஒன்னே விட 15 கோடி மக்கள் தொகை உள்ள ஆந்திரா, நீ 7 கோடி. ஆந்திராவும் தனி தெலுங்கானாவும் இருக்குது, புரியுதா உங்களுக்கு? 13 கோடி. அங்க மட்டும் அந்நிய மதுபானங்கள் விற்கலையா? விற்கப்படுது. இங்க அங்க மட்டும் கல் விற்கப்படலையா? விற்குது. கோவால விற்கப்படலையா? விற்குது. கேரளா விற்கப்படலையா? விற்குது. பக்கத்து மாநிலம் ஏன் இங்க இருந்து பட்டச்சாரியம் போய் தமிழர்கள் போய் இங்க குடிக்கிறது இல்லையா? எங்க பாண்டிச்சேரி குடிக்கிறது இல்லையா? அப்ப அங்கெல்லாம் தடை இல்ல? நிறைய இளைஞர்கள் கேரளால போய் கல்ல குடிக்கிறாங்கல்ல, போறாங்கல்ல. அப்ப அதே ரெகுலேஷன் பண்ணி இங்க குடுன்னு தான் நம்ம சொல்றோம். என்ன கலப்படம் பண்றாங்க? அப்ப அங்க மட்டும் கலப்படம் பண்ணிட்டு இருக்காங்களா? நீ ரெகுலேட் பண்ணு. இதெல்லாம் பண்ண முடியாதெல்லாம் கிடையாது. நீ கொண்டு வந்தா உன் அந்நிய மதுபானங்களை விற்க முடியாது. இதுதான் உண்மை, அதோட 100% உண்மை. அப்ப அதுக்கு நீ ஒரு காரணம் சொல்லிக்கிட்டு இருக்க, சப்ப காரணம் சொல்லிக்கிட்டு இருக்க. சப்ப காரணம் சொல்வது எங்களால் ஏற்கவே முடியாது. அதனால மது நாட்டுக்கு, வீட்டுக்கு, உயிருக்கு கேடு அப்படின்னு போட்டு விற்கிறாயில. கல்ல பாட்டில போட்டு கல்லு குடிச்சா மாட்டுக்கு, வீட்டுக்கு, உயிருக்கு கேடு போடு. சிகரெட்டு குடிச்சா புற்றுநோயை உருவாக்கும் அப்படின்னு போடுறா இல்ல, தெரிஞ்சு குடிக்கிறான்ல, ரெகுலேட் பண்றான்ல. அப்பெல்லாம் எவனும் பேச மாட்டேங்கிறான். ஏன்டா இதை குடிச்சா கெட்டதுன்னு அவனே சொல்றான், நீ ஏன்டா குடிக்கிறீன் அப்படின்னு கேட்க மாட்டேங்கிறான். அப்ப அதே மாதிரி நீ ரெகுலேட் பண்ணுங்க நான் சொல்றேன். கல்ல குடித்தால் பேதி வரும், போடு. கல்லை குடித்தால் என்ன, கிட்னி பாதிக்கப்படும், போடு. அதான போட்டு ரெகுலேட் பண்ற. நீ ரெகுலேஷன் பண்ணி கல்ல போடுன்னு தான் நான் சொல்றேன். அப்படிதானே எல்லா மதுபானத்தை வச்சிருக்க, அது மாதிரி கொண்டு வா. நான் வந்து இதுல வந்து நான் நன்மை இருக்கு, பெரிய அது இருக்குலாம் இங்க நான் சொல்ல வரல. நான் சொன்னாதான் நீ வந்து அங்கிட்டு இங்கிட்டு உருட்டுறிய. நான் அங்க உருட்டல. நான் என்ன சொல்றேன், மற்ற மதுபானங்கள்ல கோடி தீமை இருக்கு. கிட்னி ஃபெயிலியர் ஆகி மதுபானத்துல மட்டுமே இன்னைக்கு லட்சக்கணக்கான பேர் ஆஸ்பத்திரியில் கிடக்கிறான். சிகரெட்டை குடிச்சு மட்டும் புகையிலை மட்டுமே சுவாசிக்கிறவனு சாவுறா, புற்றுநோய் வருது. குடிக்கிறவனுக்கு புற்றுநோய் வருது. ஆனால் திரும்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, வித்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த கல்லுக்கு மட்டும் நீங்க வந்து சொல்லக்கூடிய காரணங்கள் ஏற்கவே முடியாது. அதனாலதான் நாம் தமிழர் கட்சி இது சம்பந்தமா ஒரு பெரிய ஆய்வு பண்ணி மீண்டும் இந்த சம்பந்தமாக பெரிய ஆவணங்களை திரட்டி மாண்புமிகு உயர்நீதிமன்றத்துல விரைவில் வழக்கு தாக்கல் செய்ய உள்ளோம். இப்போதைக்கு உள்ள தாவேக அரசு தயவு செய்து கல்லை ரெகுலேஷன் பண்ணி, கல்லை என்ன பண்ணுங்க, பக்கத்து மாநிலங்கள் உள்ளது போல கல்ல தடையை நீக்கி உடனே கல் விற்பனையை அனுமதிக்க வேண்டும். கல் விற்பனையை நீங்க அனுமதித்தீர்கள் என்றால் உங்களுக்கு நான் சொல்றேன், ஆட்டோமேட்டிக்கா கடற்கரையோர கிராமங்கள்ல வரப்பு, ஏரி, நிலம், குட்டை, ஏந்தல், கம்மாய், ஆறு, பெரும் நதி ஓரங்களில், மேய்ச்சல் நிலங்களில் பனை மரங்கள் கூட்டமாக தமிழர்கள் வைக்க ஆரம்பித்து விடுவார்கள். வரப்புயர நெல் உயரும், நெல் உயர கோன் உயர குடி உயருவான். இதாய நடக்கும். அதனால தயவு கூர்ந்து தாவேக அரசுக்கு நாம் தமிழர் கட்சி சார்பாக, ஏன்னா அதிகாரத்தில் நீங்க தான் இருக்கிறீங்க, நீங்கள் எம்ஜிஆர் செய்த பிழையை தயவு செய்து சரி செய்து விடுங்கள். இல்லை என்றால் மாண்புமிகு உயர்நீதிமன்றம் மூலம் இல்ல உச்ச நீதிமன்றம் மூலம் இந்த வழக்கை நாங்கள் தூசி தட்டுவோம். மீண்டும் எங்கள் அண்ணன் கல் சம்பந்தமாக ஒரு மாபெரும் எழுச்சி மிக போராட்டத்தை எடுத்து விட்டார். இன்னும் லட்சக்கணக்கான பேரை திரட்டி பெரும் போராட்டத்தை நாங்கள் எடுப்போம் என்று இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். அதாவது பனைமரம் மற்றும் இந்த பனை சம்பந்தப்பட்ட பொருளாதார ரீதியா தமிழ் தேசியவாதிகள் முன்வைக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, விற்பனையை சில விதிமுறையின் கீழ் கொண்டு வந்து விற்பனை பண்ணுங்க. இதன் மூலமா கிராமப்புறம், ஆற்றங்கரை ஓரமாக இருக்கிற குடிசை தொழில்கள் பொருளாதாரம் பெருகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்வைக்கிறீங்க. தொடர்ந்து உங்க போராட்டம் வெற்றியடைய வாழ்த்துக்கள்னா.